அவருடைய உபதேசத்துக்கு நீ ரசிக்கப்பட்டாய் என்று கேட்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்கறனா கண்டிப்பா என்ன கேட்பாங்க, என்னையும் கேட்பாங்க, நாளைக்கு உங்களையும் கேட்பாங்க. அல்லேலூயா. இதற்காக நம்ம பயப்படக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். வாசிப்பா ஏசாயா, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 53:9. சீக்கிரம் வாசிங்க. இன்னொருத்தங்க 63 எடுத்துங்கம்மா. டக்கு டக்கு வாசிப்பா. துன்மார்க்கரோடே பாருங்க, எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. இனிமே வசனத்தோடு போயிடலாம், நேரம் போயிடுச்சு. துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். பாருங்க, துன்மார்க்கரோட பிரேத குழிகளை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்தபோது ஐஸ்வர்யவானோடு கூட இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை. அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. பாருங்க, யாருக்குங்க? இயேசுவுக்கு வாயில வஞ்சனையும் இல்லை, எந்த கொடுமையும் செய்யவில்லை. அவர் யாரை ஏமாத்தணும் எந்த ஒரு வார்த்தையும் பேச வஞ்சகம் இல்லாத பேச்சு பேசி இருக்கிறார் இயேசு. அவரை கொன்று போட ஜனங்கள் சிந்தித்தார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி 400 இயேசு பிறப்புக்கு 400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த தீர்க்கதரிசி தீர்க்கமாக எழுதி வைத்திருக்கிறார். 63:8 வாசிப்பா சீக்கிரம். 63:8 டக்குன்னு வாசிங்க. அவர்கள் என் ஜனத்தார் என்றும் அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்றும். பாருங்க, என் ஜனத்தார் என்றும் அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கவும் பிள்ளைகள் என்றும் சொல்லி அவர்களுக்கு இரட்சகரானார். அல்லேலூயா. நீங்கள் பாவங்களும் செய்திருந்தாலும் மற்றொரு அநியாயம் செய்திருந்தாலும் தேவன் நமக்கு நீங்க அப்படிலாம் செய்யல என்று சொல்லி நமக்கு அவர் இரட்சகரானாரா சகோதர சகோதரி. அல்லேலூயா. நீ பிசாசு உன்னை வஞ்சித்து உன்னை கொன்று போட்டு உன்னை நரகத்தில் அவன் தள்ளி விடுவான் என்று அவர் அறிந்து உன்னை காக்கும்படிக்கு இரட்சகர் என்று சொன்னா காக்கிறவர் அர்த்தம். அவர் இரட்சகரானாராம். அல்லேலூயா. அவர் இரட்சகரானாராம். ஏன் இதை சொல்லுன்னு சொன்னா, அவர் வாயிலிருந்து ஒரு கபடும் இல்லை, ஒரு வஞ்சனையும் இல்லை வந்திருக்கிற சகோதர சகோதரி. அப்படித்தான் அவர் பூமியிலே பிறந்து இஸ்ரவேலிலே யூதா கோத்திரத்திலே பிறந்து அங்க இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் வஞ்சனை இல்லாத பேசினார், வஞ்சனை இல்லாத காரியங்களை செய்தார். ஆனாலும் இவனுடைய உபதேசத்துக்கு வஞ்சிக்கப்பட்டாயா, அவன் வார்த்தைக்கு வஞ்சகப்பட்டாயா என்று சொல்லி வேற யாரும் வெளியால் சொன்னார்களோ ஒரு பக்கம் இருந்தாலும் பரிசேயர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்தவர்கள் சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. என்ன கொடுமை பாருங்க. 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சீக்கிரம் எடுத்து வாசிக்கலாம். அவர் பாவம் செய்யவில்லை. அவர் பாருங்க, நல்லா கேளுங்க. அவர் பாவம் செய்யவில்லை. அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. தட்டலாமே. ஆமென். புதிய ஏற்பாடு எழுதி. அல்லேலூயா. அது தீர்க்கதரிசிங்க பேசுறாங்க, இது அப்போஸ்தலன் பேசுறாங்க. அல்லேலூயா. அவர் பாவம் செய்யவில்லை. இயேசு பாவம் செய்யவில்லை. அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அல்லேலூயா. அவர் இடத்துல நன்மைகளும் குறைபடாத எல்லாம் நன்மையினாலே நிரம்பி இருந்த ஒரு தேவன் மனுஷகுமாரனாய் வெளிப்பட்டு இருக்கும் பொழுது அவர் மேல தவறை கூறினார்கள், வஞ்சகக்காரன் என்று சொன்னார்கள். அப்போ நம்ம வஞ்சகமா பேசியிருந்தாலும் சரி, நம்ம வஞ்சகக்காரன் சொல்லி சொல்றது ஒரு தப்பு கிடையாது சகோதர சகோதரியே. அதற்காக நான் சொல்லுகிறேன், என் ஆண்டவரே குறித்து சொல்லுகிறார்களே. ஐயோ, ஒரு இடையில இப்போ ஒரு சம்பவம் நடந்து, ஒரு சித்தி பையன் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை பண்ணிட்டான். அதனால போலீஸ் வந்து என்ன விசாரிக்கணும்னு சொல்லிட்டு வர சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போன இவ்வளவுதான், போலீஸ் அடிக்கல, எதுவும் செய்யல, ஒன்றும் பண்ணல. ஆனா வஞ்சகக்காரர்கள் பேசினார்கள் பாருங்க. ஐயோ இயேசுவே, அவங்க பேசுறது இல்லாத அதுல ஒரு மனப்பூர்வமான ஒரு சந்தோஷம் பாருங்க. 3ஆம் தரமா நான் பார்க்கிற அந்த ஆட்களை எப்படி இவர்களுக்கெல்லாம் எப்படி அற்புதம் பெற்றுக்கொண்டு நன்மை இங்க பெற்றுக்கொண்டு இவர்கள் எப்படி இப்படிலாம் தோணுது என்று சொல்லி. அப்ப இவங்களை யார் நிரப்புறது? விசுவாசம் நிரப்பி கொண்டிருக்கிறான். அந்த மனுஷன் நல்லவர்கள் தான், விசுவாசம் அவனை நிரப்பி கொண்டிருக்கிறான். உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ பிசாசுக்கு இடம் கொடாதே, வஞ்சகத்தில் மாட்டாதே, மற்றவர்களை ஏமாத்தாதே என்று சொல்லி. அல்லேலூயா. அல்லேலூயா. யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கணுமா? கடைசியா முடிச்சலாம், சீக்கிரம் டக்குன்னு எழுதுங்கப்பா. யோவான் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இன்னொருத்தங்க 47 வசனத்தை எடுத்து வச்சுக்கோமா. ஜனங்களுக்குள்ளே நல்லா கேளுங்க. ஜனங்களுக்குள்ளே அவரை குறித்து முறுமுறுப்புண்டாயிற்று. சிலர் அவர் நல்லவர் என்றார்கள். பாருங்க, நீங்க தான் சிலர் நல்லவர்கள் என்றார்கள், வேறு சிலர் அப்படி அல்ல, அவர் ஜனங்களை வஞ்சிக்கிறவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். கரங்களை தட்டலாம்.
வஞ்சகர் என்று சொன்னார்களா? இவன் ஏமாத்துக்காரன்றாங்க இயேசுவை. இவங்க அவர் என்ன ஏமாத்தினாரு இவங்க பார்த்தாங்கன்னு எனக்கு புரியல. அப்போ சகோதரியை உன்னை பார்த்துட்டு சொல்லுகிறது, என்னை பார்த்து சொல்லுகிறது என்ன விஷயம்? ஜனங்கள் சொல்லுவார்கள் தான், என் தகப்பனாருக்கு என்ன நடந்ததோ நமக்கும் அதான் நடக்கும். அவர் எப்படி பரலோகத்துக்கு போனாரோ அதே மாதிரி நம்ம போகிறோம். அவர் எப்படி பாடுபடப்பட்டுதான் அவனை நம்ம எப்படி ஜெயம் எடுத்தாரோ அதே போல அவர் நாமத்துல ஜெயம் எடுக்கணும். அப்ப பாடு நமக்கு அவசியம் தான். உண்மை என்ன வஞ்சகன் சொல்லுவார்கள். இப்ப புரியுதா வஞ்சகன் சொன்னதுக்கு அடையாளம்? வேதத்தின் படியே இந்த ஊழியத்தை குறித்தும் அடியனை குறித்து அடியின் குடும்பத்தை குறித்தும் வஞ்சகன் என்று சொன்னதுக்கு, வஞ்சகமான ஆள் என்று சொன்னதுக்கும், உங்களை மறைமுகமா வஞ்சகன் என்று சொன்னதுக்கும், வஞ்சகி என்று சொன்னதுக்கும் இப்ப உங்களுக்கு புரியுதா? எல்லாம் இதெல்லாம் நடக்கிறது இயேசுவை தெய்வமாயிச்சு கொண்டு என்று பிசாசுக்கு பிடிக்காத நல்ல மனிதர்களையே வைத்து, நல்ல ஊழியரையே வைத்து, நல்ல ஆட்களையே வைத்து பிசாசு அவங்க இருதயத்தை ஆணியாவை நிரப்பினது போல மற்றவர்கள் இருதயத்தை நிரப்பி உங்களிடத்துல சாபம் வாங்குவதற்கும் உங்களிடத்திலே அவங்க பாவத்தை பெற்றுக் கொள்வதற்காகவும் பிசாசு எழுப்பி அவங்களை அழிப்பதற்காக செய்து வருகிறாங்க. நீங்களும் கொஞ்சம் விட்டு கொடுப்பேன்னு சொன்னால் நமக்கும் அந்த பிரச்சனை வரும். ஆனா நீங்க அபிஷேகத்துல இருந்து நீங்க அந்த வஞ்சனையிலிருந்து காத்து கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்களை கர்த்தர் எப்பொழுதும் உங்களோடு காக்க வல்லவராய் இருக்கிறார். 47வது வசனத்தை வாசிப்பா. அப்பொழுது பாருங்க, அப்பொழுது பரிசேயர் நீங்களும் வஞ்சிக்கப்பட்டீர்களா? அதிகாரிகளாவது பரிசேயராவது. போதும். இப்போ போர் சேவர்கள் இயேசுவை பிடிப்பதற்கு அங்க அனுப்புகிறார்கள். அங்க அனுப்பின நேரத்திலே அவங்க ஒரு போர் சேவகன் சொல்லுகிறான், அவர் அப்படிப்பட்ட ஒரு மாதிரி தெரியல, அவர் வார்த்தையில ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி, நீ அப்ப வஞ்சிக்கப்பட்டியா கேட்கிறாங்க. யார் கேட்கிறா? பரிசேயன் கேட்கிறான், நீ அந்த வார்த்தையில வஞ்சிக்கப்பட்டுட்டியான்னு சொல்லிட்டு. அப்படின்னா அவங்க ஏமாத்தது கேட்டே கேட்கிறான். நல்லா வாசி பார்த்து. அப்பொழுது பரிசேயன் நீங்களும் வஞ்சிக்கப்பட்டீர்களா? அதுக்கு முன்னாடி வசனத்தை வாசிச்சா உங்களுக்கு புரியும். ஏன் சொல்றேன்னா, நீங்களும் வஞ்சிக்கப்பட்டீர்களா கேட்கிறான். இயேசு பூமியில இருக்கும்போது கூட இந்த உலகம் வஞ்சிக்கப்பட்டீர்களா என்று சொல்லிச்சு. அப்புறம் நாங்க பெரிய பெரிய ஊழியக்காரனை பார்த்து வஞ்சிக்கப்பட்டீர்களா என்று சொல்லுகிறது. ஒரு நாள் நான் சொல்லுகிறேன், இந்த பேஸ்புக் வழியாக சில ஊழியக்காரர்கள் சில ஆட்கள் பார்க்கிறாங்க. ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணுகிற வீடியோ, பிரசங்கம் பண்ணுகிற வீடியோ போட்டிருக்கிறேன். அதில் ஒரு ஆள் யாரோ தெரியல, பஜரங்க பலி எனக்கு போட்டிருக்கிறாரு. நான் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. இன்னொரு என் சம்சாரம் பாடுற பாட்டை பார்த்து இதுக்கும் வந்துச்சா அப்படின்ற மாதிரி போட்டிருக்கிறாரு. அவங்க உண்மையாக நல்லவங்க நேர்முகமாக பேசியிருக்கிறாங்க. அதே ஃபேஸ்புக்கை பார்த்து ஒரு ஊழியக்காரன் இன்னொரு ஊழியக்காரனை சொல்லிக்கிறான், இப்போ நான் இன்னும் அவங்க சபையில் வைத்திருக்கிறீங்க, இன்னும் திருத்தி விடாத சொல்லி. அதுக்கு இந்த ஊழியக்காரன் சொல்லிக்கிறாரு, எப்பா அவன் ஏதோ ஊழியம் செஞ்சு போறான், அது கூட நீ கெடுக்கிறதுக்கு பேசுறிய, நீ போபா வாய முடியும்னு சொல்லியிருக்கிறாரு. எல்லா ஊழியக்காரன் என்னை பத்தி தவறதான் பேசுவான். பாவம் அந்த ஒரு ஊழியக்காரன் மாத்திரம்தான் அவனுக்கு ஏதோ இருக்கிறத வச்சு ஊழியம் செய்ய, அவனுக்கு ஏசப்பா கொடுத்த ஊழியத்தை அவன் சரியா செய்கிறான்னு சொல்லி ஒரு 2-3 டைம் சொல்லுங்க. ஏன் தெரியுமா? அவர்கள் பரிசுத்த ஆவியில் இருக்கிறார்கள். யாரை பார்த்து ஒரு காரியம் செய்கிறது இல்லை. இவர்களுக்கு இந்த வேலை தேவையா? நான் தவறு பேசியிருந்தாலும் எதனாலும் பேசினா என்ன பண்ணோம், தைரியமா எனக்கு பேர் நேரில் போடணும். இல்லைன்னா நீ நான் உன்னோட பெரியவன்பா, நீ எனக்கு சொல்லணும்பான்னு சொல்லணும். உங்களுக்கு நான் ஒன்று சொல்ற சகோதர சகோதரியை, எனக்கு மேலே எந்த தலைவனும் கர்த்தர் வைக்கல. அந்த அபிஷேகமே எனக்கு சொல்லிவிடும். எப்பயுமே எனக்கு யாருன்னா கொஞ்சம் சொல்லி கொடுக்குற மாதிரி இருந்தாங்கன்னா முதல்ல அவனை கட் பண்ணி வெளில அனுப்பிச்சு விட்ருவோம் சைலண்டா. ஏன்னா பிசாசு ஆலோசனை சொல்லும். இயேசுக்கு அப்படிதான் உபதேசம் பண்ணுது. பேதுருவோடு பிசாசு, நீங்கள் மறிக்க கூடாது, நீங்கள் சிலுவையில் அறையக்கூடாது என்று சொல்லி அப்பால இப்போ சாத்தானே என்று சொன்னார். அல்லேலூயா. ஏன்னு சொன்னா தேவன் எனக்கு வெளிப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் தீர்க்கதரிசனமா என்னோட பேசுகிறாரு. அல்லேலூயா. மற்றவங்க இந்த வார்த்தை கேட்கிற வந்திருக்கிறார்கள், ஆலோசனை சொல்லல. அது போல எந்த ஊழியக்காரரும் சொல்லி எனக்கு மேல சில ஆட்கள் இருக்கிறாங்க, அவர்கள் சொல்லுகிறதை கேட்கலாம். யாரு டீச்சர்ஸ் ஐயா சொன்னாங்க நாங்க கேட்போம். எங்க அப்பா சாதுபால் சாலமன் சொல்ல நாங்க கேட்போம். மற்றவங்க யார் வார்த்தை கேட்க எங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. எங்களுக்கு தேவனை வெளிப்படுத்துகிறார், தேவனை சொல்லுகிறார். அல்லேலூயா. உலகத்துல எங்கேயோ கடைக்கோடியில் நடக்கிற காரியத்தை சொல்லும் பொழுது இங்க எவன் உயிரோடு இருப்பான், எந்த குழந்தை பிறக்கும், யாருக்கு என்ன நடக்க போகுது, யாருக்கு சூனிய வைத்திருக்க, என்ன மந்திரம் வைத்திருக்கான்னு சொல்லும் பொழுது இவன் சொல்லுகிற வார்த்தையெல்லாம் நான் கேட்கணும். கருத்தை வைத்திருக்கிறாரா? பிசாசு வஞ்சகமாய் சில ஆட்கள் மூலியமா பேசும், நாங்கள் கேட்கிறதே கிடையாது. கேட்க மாட்டான். நம்ம பெரியவங்களா இருந்து சொல்றோம், அனுபவத்தோட சொல்றோம், கேட்க மாட்டோம். நான் ஏன் கேட்கணும் வார்த்தையை? எனக்கு தான் மேல யாருன்னா ஒருத்தர் பெரிய ஐயா சொல்லணும், சின்ன ஐயா சொல்லணுமா கேட்கணும்? இருக்கிறது ஒரே ஐயா, எங்க ஏசு ஐயா. அவர் சொல்றதான் நாங்க கேட்கணும். முதல்ல வந்துக்கிறவன் எவனாச்சும் ஊழியக்காரனா அதை வழி நடத்துறீங்களா? ஒன்றும் நடத்த மாட்டாருங்க. அல்லேலூயா. எதுக்கு இதை பத்தி நான் பேசுறேன்னு சொன்னா,
ஒரு Facebookல பார்த்து கூட இன்னொரு இடத்துல என்னை பத்தி சொல்லி நீ வஞ்சகம் பண்றியே, நீ ஊழியக்காரனா சொல்லு. ஹalleluya. யார்கிட்ட நேர்முகமா பேசுவாங்க, இதுதான் எனக்கு ஒரு விஷயம். ஹalleluya. கவனித்து பாருங்க, உங்களே அப்படிதான் வேலை ஸ்தலத்துல கூட உன்னை குறித்து வஞ்சகமாய் பேசியிருக்கலாம், வஞ்சகமான சில காரியங்கள் செய்திருக்கலாம், குடும்பத்திலே செய்திருக்கலாம், உங்களுடைய உறவினர்கள் செய்திருக்கலாம். சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கோ, கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கோ. பெற்றுக் கொள்ளாதவர்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க பெற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னா கர்த்தர் உங்களை அவர் எல்லா வஞ்சகத்திலிருந்து காக்க வல்லவராக இருக்கிறார். ஹalleluya. மத்திய சுவிசேஷ புஸ்தகம் டக்குனு வசனத்தோடு போயிடலாம். மத்திய சுவிசேஷ புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இதுவரையுமாய் கர்த்தர் இயேசுவை குறித்தும் தேவனாய் கர்த்தரை குறித்துமாய் அழகா இதுவரை பேசி வந்தார். இவ்வளவு நேரமா நம்ம உட்கார்ந்துக்கிறோம், உங்களை குறித்து பேசணும் இல்லையா? நம்ம புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு இவ்வளவு காத்து பேசுறீங்க, இங்க இயேசு பேசுவார் சொல்லி சொல்றாங்களே, தேவன் உங்களை பார்த்து பேசுகிறார். இதெல்லாம் உங்களை தனிப்பட்ட ஒவ்வொரு ஆட்களை பார்த்து பேசுகிறார். யார் அதை விசுவாசிக்கிறீர்களோ உங்களுக்காக அந்த கொடுக்கப்படுகிற வார்த்தைகள். 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். இயேசு சொல்றாரு, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையா இருந்து சொல்லி. எனக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறார் சொன்னா, அவர் சொன்னார் அவர் வரும் காலத்திலே கொள்ளை நோய்கள் வரும் என்று வந்துவிட்டதா, பூகம்பம் வரும் என்று சொன்னார். வந்து கொண்டுதான் இருக்கிறது, இங்கே வரும் என்று சொல்லி. பூகம்பம் வரப்போதுனா உங்களுக்கு முதல் அங்க எரிமலைகள்லாம் வெடிக்க ஆரம்பிக்கும், பிற்பாடு பூகம்பம் வரும். ஹalleluya. எனக்கு இதை சொல்லுகிறேன்னு சொன்னா, அவர் இந்த வார்த்தை சொன்ன பிற்பாடு அதுக்கு அடுத்த வார்த்தை அதைத்தான் சொன்னார். வந்திருக்கிற சகோதர சகோதரிகளே, நீங்கள் பிசாசு உங்களை வஞ்சிக்காதபடிக்கு, தேவனுடைய ஊழியக்காரர் என்று சொல்லி மாயமான வார்த்தைகளை பேசி உங்களை வஞ்சிக்காதபடிக்கும், உங்களை ஏமாற்றி வஞ்சித்து இதோ உங்களை கிறிஸ்துவை விட்டு பிரித்து விடாதபடிக்கும் இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார். வாசிப்பா அந்த வசனத்தை. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக்கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன் உங்களுக்கு, நிறைய இடத்துல இயேசு நான் தான் சொல்லி லட்சக்கணக்கான மக்களை, ஒரு பெண்ணு, ஒரே ஒரு பொண்ணு நான் இயேசுன்னு சொல்லிட்டு அவங்க கூட்டத்தை கூட்டி வச்சு தனி பைபிளை எழுதி வச்சிருக்கிறது. எல்லாமே வரலாறோட இருக்குது. இப்போ இருக்கிறவங்களோட தான் இருக்கிறாங்க. தான் இயேசுனே சொல்லுவாங்க வந்தவங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். வேலூர்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்துக்குதுங்க. அவங்களுக்கு சில ஆட்கள் 14,000 பேர் அவங்களுக்கு விசுவாசி இருக்கிறாங்களா. சும்மா கிடையாதுங்க, அப்படி வஞ்சகம் பண்ணிக்குது. இயேசு சொன்ன வார்த்தை நிறைவேறுதுங்க. அல்லேலூயா. இயேசுவாவே தான் வருவார். மனுஷனை போல இல்ல, தேவனாவே வருவார் அங்க. அல்லேலூயா. வஞ்சனுக்குள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வாசிப்பா. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனுக்கு அறிந்தவன் செவி கொடுக்கிறான். என்னால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனால் சத்தியாவி இன்னதென்று வஞ்சகாவி இன்னதென்று அறிந்திருக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? என்ன சொல்லுவாங்கன்னா, குறிப்பிட்ட உபதேசத்துக்காரங்க ஆன்மீக பாஷை இல்லைன்னு சொல்லுவாங்க, பரிசுத்த ஆவி இல்லைன்னு சொல்லுவாங்க, ஏதோ ஒரு ஆவி ஆடுதுன்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிக்கணும், இந்த ஆளுங்க தான் சொல்றது இயேசுப்பா. வஞ்சனைப்பட்ட ஆட்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா, பரிசுத்த ஆவியே கிடையாது பண்ணீங்களே, ஏதோ குதிக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. அந்நிய பாஷை இல்லைன்னு வேற எத்தனை இடத்துல அந்நிய பாஷை எடுத்து காட்டுவேன், எத்தனை பரிசுத்த எடுத்து காட்டுவேன் நான். அல்லேலூயா. ஏற்கனவே பிரசங்கம் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. இது நல்லா கவனிங்க. இப்படி இல்லை என்று சில உபதேசத்தின் ஆட்கள் வருவார்கள். இவர்கள் எல்லாம் தேவனுடைய ஆட்கள் இல்ல. இங்க கேட்கிற நீங்கள் தான் தேவன் அழைக்கப்பட்ட, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, அவரு அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினுடைய வரங்களை பெற்றுக்கொண்டு அவர் வல்லமை பெற்றுக்கொண்ட உங்களை தான் அழைத்திருக்கிறேன். உங்களை வஞ்சிக்கப்படாதபடி காக்கத்தான் அவர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. வாசிப்பா அந்த வசனத்தை. முடிச்சலாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல. நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவன் அறிந்தவன், தேவன் அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனால் சத்தியாவி இன்னதென்றும் வஞ்சகாவி என்னதென்றும் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. உங்களுக்கு புரியுங்க,
இவ்வளவு நேரமா இதுவே வந்து சில பேர் வார்த்தைங்க வந்து வசனம் கம்மியாக சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப நேரம் பேசுவாங்க. உண்மையாக சொல்ல போறேன், எனக்கு பேசவும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. நான் வந்து 4ஆவது படிச்சு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இவ்வளோ வசனத்தை கோட்பாடு பண்ணி எடுத்துன்னு வர முடியுமா? நான் சாதாரண ஒரு ஆளால அதை எடுத்து உங்களுக்கு இவ்வளவு நேரம் பேச முடியுமா? புரியுறவங்க புரிஞ்சுப்பாங்க. சத்திய ஆவி, பரிசுத்த ஆவி, தீர்க்க தரிசனத்தின் ஆவி பெற்றுக் கொண்டிருக்கிறவர்கள் தான் ஒன்று போல பேச முடியும். கண்டிப்பா தைரியமா உணர்த்தி பேச முடியும். சும்மா இருக்கிற யாரும் பேச முடியாது. கரண்ட் தட்டி சத்திய ஆவி என்னதென்று அவர்கள் அறிந்திருப்பார்கள் என்று சொல்லி கேட்கிற என்று சொன்னா, நீ சத்திய ஆவி பரிசுத்த ஆவி என்னன்னு அறிந்திருக்கிற. ஆனா அவர்கள் வேற ஒரு இயேசுவையும் வேற ஒரு ஆவி பெற்றுக் கொண்டவர்கள். அவர்கள் பரிசுத்த ஆவி இல்லைன்னுவாங்க, அவங்க அந்நிய பாஷை இல்லைன்னுவாங்க, அவங்க பாவ மன்னிப்பு இல்லைன்னுவாங்க, இயேசு நமக்கு அப்படியே மச்சு எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாருன்னுவாங்க. உபதேசத்தை மாற்றி பேசுவார்கள், புரட்டி பேசுவார்கள். ஆனா வேதத்தின்படி எல்லாருக்கும் ஒரு வேதம் தான், இதுல இருந்து மாத்தி பேசுவாங்க. அல்லேலூயா. வஞ்சியாதிருங்க, உங்களை ஏமாத்த வருவான், ஏமாறாதிருங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மஞ்சி 278ஆம் பக்கம் எடுத்துக்கோமா. 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் எடுத்துக்கோ. வாசிப்பா. ஆதலால் பிரியமானவர்களே, இவைகள் முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்களை விலக்கி விழுந்து போகாதபடி எச்சரிக்கையாய் இருந்து நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அப்ப அவரை அறிகிற அறிவிலே நீ வளர வேண்டும் என்று சொன்ன வேதத்தை வாசிக்க வேண்டும். வந்திருக்கிற சகோதரியே, உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறாரு. வேத வசனம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானை குறித்து, புதிய ஏற்பாடுகளை குறித்து முதலாவது நல்லா வாசி. இயேசு என்னென்ன சொல்லுகிறாரு அதை பத்தி தெரிந்துக்கோ. அப்பொழுது ஊழியக்காரன் மாற்றி பேசலாம், நீ கண்டுபிடித்து விடலாம். அல்லேலூயா. வேதத்தை பற்றி அவன் வசனம் ஒன்று சொல்லி அவன் வேற ஒரு அர்த்தத்தை சொல்லுவான்னு சொன்னா நீ கண்டுபிடித்து விடலாம். இது துருபதேசம் என்று சொல்லி உன்னை வந்து வஞ்சிக்கிற ஆவி என்று நீ கரெக்டா கண்டுபிடித்து விடலாம். நீ எப்படி தெரிஞ்சுப்ப? நீ அபிஷேகம் பெற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது நல்ல கவனிங்க. அபிஷேகம் பெற்றுக் கொண்டிருக்கிற ஒருத்திக்கோ இல்ல ஒருவனுக்கோ அவர் யாரும் உபதேசம் பண்ண வேண்டாம். அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் போதிப்பாரா. நீங்க முதல் வசனத்திலே 1 யோவான் நம்ம பார்த்தோம். 1 யோவான் எதுக்கு வாசிப்போம்? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27 வாசிங்க. சீக்கிரம் புரிஞ்சுங்க. சீக்கிரம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசி. சீக்கிரம் நீங்கள் அவராலே பெற்ற, பாருங்க வந்திருக்கிற சகோதரி, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. உங்களுக்கு ஒருவருக்கும் போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. சத்தியமாய் இருக்கிறது. கரங்களை தட்டலாம். தெளிவான அல்லேலூயா. ஏன் இதை சொல்லுகிறேன்னு சொன்னா, அல்லேலூயா, சத்திய ஆவியை நீங்க அறிந்து கொண்டிருக்கிறீங்க, பரிசுத்த ஆவி பெற்றுக் கொண்டிருக்கிறீங்க, அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறீங்க. அல்லேலூயா. உங்களில் இருக்கிறது உங்களை ஒருவனை ஏமாத்த முடியாது. அல்லேலூயா. ஒருவனை ஏமாத்த முடியாது. கொஞ்ச நேரம் முடிஞ்சிச்சு. ஒரே வசனம் முடிஞ்சிச்சு. வாசி. 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17 வாசி சொன்னாங்க. மறுபடியும் வாசி. 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17 வாசிமா. வாசிடலாம். ஆதலால் பிரியமானவர்களே, இவைகள் முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி நீங்கள் விழுந்து போகாதபடி எச்சரிக்கையாய் இருந்து நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். கரங்களை தட்டி அவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், அவர் வல்லமை பெற்றுக்கொள்ளணும், வேதத்தை வாசிக்கணும். அல்லேலூயா. ஏதோ ஒரு மனுஷன் பிசாசு மூலமா வஞ்சித்தாலோ, ஒரு ஊழியக்காரர் மூலமா வஞ்சித்தாலோ இல்ல, பிசாசே நேர்முகமாய் உன் இருதயத்துல கொண்டு மத்தவங்களுக்கு நீ இடையூறு பண்ணி மத்தவங்க உன்னை ஏதாவது செய்ய வேண்டும் என்று வஞ்சிக்க பிசாசு நினைத்தாலும்
அது தப்பித்துக் கொள்ள பரிசுத்தாவை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கடைசி ஒரே வசனம் முடிச்சிடலாம். 278ஆம் பக்கம் சொன்ன 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க. கடைசியான வார்த்தை அவ்வளவுதாங்க. மேல சீக்கிரம் வாசிமா. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நாங்கள் அறிந்து எங்கள் ஜபங்களில் இடைவிடை இல்லாமல் வாசிமா. வாசிமா. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனம். எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும். நல்லா கேட்டுங்க. இதுவரையும் நான் உங்களுக்கு பார்த்து சொல்லுகிற சகோதர சகோதரிகளே, என்னமோ நான் என்னோட சுய சிந்தனை இவ்வளவு நேரமா நான் பைபிள் பார்க்காத அப்படியே பேசியிருந்தேன். என் சுய சிந்தனை பேசுறது அர்த்தம் கர்த்தர் கொடுத்து தான் பேசுறேன். இல்லாம நான் வசனம் பேசுறேன். உங்களுக்கு என்னடா வசனத்தை படிச்சுதான் இருக்கும். இன்னைக்கு வசனம் இருக்கும். ஆனா ஒரு நாள் உங்களுக்கு வசனம் பேசுவோம். என் வார்த்தைகளை நியாயம் தீர்க்க வேண்டும் சொல்லுங்க. நான் நியாயம் தீர்க்க முடியாது. புரிஞ்சுக்கணும். எந்த வார்த்தை இந்த வேத வசனம், இந்த வார்த்தை தான் கடைசி நாள் நியாயம் தீர்க்குமா? அப்ப இந்த வசனத்தை நாங்க போதிக்கிறோம். வஞ்சகம் எங்ககிட்ட இல்லாம கர்த்தர் எங்களுக்கு இன்னைக்கு கொடுத்த இந்த வார்த்தையை, சத்திய வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். வாசிப்பட்ட வசனத்தை. எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் துர்யோசனையினாலும் உண்டாகவில்லை. அது பாருங்க, கபடம் இல்லாமல் இருக்கிறது. சுவிசேஷத்தை பாருங்க, எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை படியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல. பாருங்க, வந்திருக்கிற இதை புரிஞ்சுக்கணும். நீங்க உத்தமன் ஏதோ இடம் போயிடாதீங்க. அர்த்த வார்த்தை இருக்குது. நீங்க சந்தோஷப்படணுமோ, நீங்க எல்லாமே நல்லபடியா இருக்கணுமோ, இந்த ஒரு பக்கம் இருந்தாலும் நான் பேசும்போது நல்லா பேசுறா சொல்லி நீங்க என்ன சந்தோஷப்பட்டு ஏத்துப்பீங்கன்னு பேசல. ஆவியும் ஆத்மாவையும் கொள்ளுகிறவரும் அது உயிர்ப்பிக்கிறவருக்கும் வல்லமை உள்ள இயேசு இருக்கிறாரு. பரலோகத்துல சேர்க்கிறவர் ஒரு இயேசு இருக்கிறாரு. ரட்சிப்பை கொடுக்கிற ஒரு இயேசு இருக்கிறாரு. அந்த தேவன் சொல்லுகிற அவர் நாம மகிமைக்கு தான் நாங்க பேசுறோம். தேவன் எங்களை எண்ணினபடியே மனுஷருக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற அவர் மனசை சந்தோஷப்படுறாரு. அப்பா, என் ஜனங்கள் வஞ்சிக்கப்பட போகுது, இனிமே வஞ்சிக்கப்படக்கூடாது, இந்த வார்த்தை பேசுன்னு சொல்லி என் ஆண்டவர் சந்தோஷப்படும்படிக்காக இந்த வார்த்தை நம்ம கொண்டு வந்தோம். சகோதரி, உன் வாழ்க்கை குறித்தும் சிலர் வெளியே வஞ்சகமாய் பேசியிருந்தவர்களை கர்த்தர் நிர்மூலமாக்க வைத்திருக்கிறார். அவர் செத்து மடிந்து போகிறதை காண்பாய். அல்லேலூயா. நன்றி ஆவியான சகோதரா, நன்றி ஆவியான சகோதரா, உன் வருமானத்திலே இதோ உன் கைக்கு வருகிற வருமானத்திலே உனக்கு ஒரு போராட்டம். கர்த்தர் இயேசுவின் நாமத்திலே வருமானத்தின் கட்டை அவிழ்க்கிறார், அந்த வஞ்சகத்தை எடுக்கிறார். இதோ உனக்கு வருமானம் உண்டாகும் என்று சொல்கிறார். நன்றி ஆவியானவரே, உன்னை பார்த்து ஒரு வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுக்கிறார். பாருங்க, தேவனுடைய ஆலயத்துக்கு விரோதமாய் எவனாகிலும் விரோதமாய் செயல்படுவான் என்று சொன்னான். கர்த்தர் அதை இடித்து போட நினைத்தால் அவனை கர்த்தர் இடித்து கொன்று போடுவார். அல்லேலூயா. தேவனுடைய சபைக்கும் விரோதமாய் செயல்படுறது யாராலும் சரி, கடைசி ஒரு வாக்குத்தத்தம் வாசிப்பான். 1 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வாக்குத்தத்தம் சீக்கிரம். 1 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சீக்கிரமா, சீக்கிரம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். போதும் கெடுப்பார் என்று சொல்லுகிறார். அப்போ நீங்கள் எல்லாமே புதிய ஏற்பாட்டின் பிரகாரம் ஆலயமா இருக்கிறீங்க. ஆலயம் எப்படிமா தெரியுமா? உன் இருதயம் தான் ஆலயம். உன் இருதயம் தான் ஆலயம். இருதயத்துல இயேசுவானவர் வாசம் பண்ணுகிறார். அப்ப நம்ம ஆலயமா இருக்கிறோம். உன்னை லேசா வஞ்சகம் பண்ணி உன் இருதயத்தை கஷ்டப்படுத்துனாங்க, உன்னை யாம சின்ன கீழ் பண்ணி உன்னை வேதனைப்படுத்தினாங்கன்னு வச்சுங்க, அவள் இடிச்சு போட்டு வருகிறார். நான் சொல்றேன், ஆண்டவரே சொல்றேன், வாசிப்பாங்க. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம்.
எல்லாம் எழுந்துங்க, யாரும் போயிடாதீங்க, கடைசி நேரம்.